Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. நேற்றிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஷ்யூ இது வரைக்கும் வந்து அவங்க மீண்டு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று மைக்ரோசாஃப்டோட சிஇஓ அவரே டேரெக்டாக ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. ஆனாலும் இன்னும் அந்த இஷ்யூ வந்து ஷார்ட் அவுட் ஆகலை. இது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு மால்வேர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மால்வேருக்கு ஒரு சிக்னேச்சரோ ஐஓசி அந்த மாதிரி நிறையா இருக்கும். அது எல்லாமே கலெக்ட் பண்ணி இது வழியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் உங்கள் சிஸ்டமில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இது டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் அந்த அப்டேட் வந்து நம்ம ரெகுலராக வந்து டே டு டே வரும், செகண்ட்ஸ் வரும், அது எப்படி வேணாலும் வரும். அது ரெகுலராக அப்டேட் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இஷ்யூ வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு சைபர் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு நிறையா கொஷின்ஸ்லாம் முன்னே. ஆனாலும் அதுக்கான தெளிவான விளக்கமும் இன்னும் இல்லை. சைபர் அட்டாக் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு மாதிரி டார்க் ஹியூமராக நம்ம பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அது மேபி சைபர் அட்டாக்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பின்னாடி நடக்கிற பாலிடிக்ஸ் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. இது வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒழிஞ்சு அதை மறுபடியும் அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியல. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இது பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூசர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ்க்கோ இல்லை வந்து லினக்ஸ் யூசர்ஸ்க்கோ அஃபெக்ட் ஆகலை. இது ஒன்லி ஃபார் விண்டோஸ்க்கு மட்டும்தான். ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் வந்து சிவில் ஏவியேஷன் மொத்தமாக வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. ஸோ இது தற்காலிகமாக இந்த இஷ்யூ இருக்குமா இல்லை இன்னும் சில நாட்கள் பல நாட்கள் நீடிக்கிற ஒரு இஷ்யூவாக இருக்கு? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷன் தான், வேர்ல்ட்லேயே நம்பர் 1ல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து இமிடியட் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் சுபாஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்றிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஷ்யூ, க்ரௌட்ஸ்டிக் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டால் வந்து ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து அவங்க மீண்டு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று மைக்ரோசாஃப்டோட சிஇஓ அவரே டேரெக்டாக ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. ஆனாலும் இன்னும் அந்த இஷ்யூ வந்து ஷார்ட் அவுட் ஆகலை. இந்த இஷ்யூ எது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் எங்கன்னு தெரியல. ஆக்சுவலி லைக் இது மோஸ்ட்டாக எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே வந்து இது ஒரு அன்னோட்டிஸ்டான ஒரு அட்டாக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான ஒரு அப்டேட் ரிலேட்டடாக வர ஒரு கிராஷ் பாயிண்ட் தான். ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா எங்களுக்கே வந்து ஒரு ஷாக் தான். மார்னிங் ஒரு 7-8க்குலாம் நாங்கள் ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் சிஸ்டம்லாம் பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சு. அதாவது ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. நாங்கள் நார்மலாக என்ன நினச்சோம் அப்படின்னா மெமரி ஃபுல்லானனால மேபி வந்திருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் எக்ஸாக்டாக கீழே வந்து எரர் காட்டும் போது சிஎஸ் ஏஜென்ட்னு சொல்லி வந்துச்சு. மேபி அது க்ரௌட் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே போட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 9 to 10லேயே வந்து அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது எங்களோட அப்டேட் எரர் தான் அப்படின்னு. ஸோ அதுக்கான ரெமடியேஷனும் கீழே கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பர்டிகுலர் பாத்தில் சேஃப் மோடில் போய் நீங்கள் அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்னாங்க. வி ட்ரைட் இட், ஆனால் அது ரெடி ஆகிடுச்சு. பட் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஒரு பர்டிகுலர் சிங்கிள் சிஸ்டமை நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். பட் த ஹோல் குரூப்புக்கு ஒரு ஏடியில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா குரூப் ஆஃப் சிஸ்டம்ஸ்க்கு நம்மளால் ஒரே புஷ்ஷில் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய சிஸ்டம் வந்து இன்னும் ரீஸ்டார்ட்டில் தான் இருக்குது. திருப்பி பூட் ஆகி நம்ம பாஸ்வேர்ட் போகிற இடம் வந்தாலுமே பாஸ்வேர்ட் போட்ட உடனே மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அப்படின்னா அந்த அப்டேட் அந்த மாதிரி புஷ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகியிருக்கிற சிஸ்டம்ஸ்க்கு எதுவுமே பண்ண முடியல. பட் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நம்ம சேஃப் மோடில் போய் ரிமூவ் பண்ணிடலாம். பட் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி பீப்புளுக்கு சேஃப் மோடில் போய் எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறது தெரியும். ஏன்னா ரெமடியேஷன் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஆனால் நார்மலாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ஒரு நான் ஐடியில் இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் தெரியாது. இப்போ நீங்கள் பேங்கிங், ஏவியேஷன்ஸ் இதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவங்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸ் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் போய் பண்ண தெரியுமான்னு கேட்டால் அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பர்சன்ஸ் தான் மோஸ்ட் அஃபெக்ட் ஆனாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஸ்ட்ரைக், அது வந்து வேர்ல்டுலே நம்பர் 1 ஆன்டிவைரஸாக இருக்கலாம். இடிஆர், எக்ஸ்டிஆர் ரிலேட்டடாக இருக்கிற சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. ஆன்டிவைரஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி இந்த சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா வந்து எண்ட் பாயிண்ட் சொல்யூஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த அப்ளிகேஷன் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியிருந்த ஒரு அட்டாக்கர் வந்து உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மால்வேர் உள்ளே கொடுக்குறாரு, இல்லை ஒரு மலிஷியஸான ஃபைல் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணியோ இல்லை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும்போது இது கண்டுபிடிச்சிரும். எண்ட் பாயிண்ட் ரிலேட்டடாக, அதாவது உங்கள் சிஸ்டம் ரிலேட்டடாக ஏதாவது நடக்குது அப்படின்னா அது வந்து கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணிடும், இல்லை குவாரண்டைன் பண்ணி உங்களுக்கு அலர்ட் பண்ணி நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வரதான் அந்த கம்பெனியோட மெயின் நோக்கமே. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்பர் 1ல் இருக்குது. ஸோ நம்பர் 1ல் இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வேர்ல்ட் வைடாக. அவங்க மைக்ரோசாஃப்டோட டைப் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் கூட டைப் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் கூட டைப் இருந்தாலுமே இது பல கம்பெனிஸ் கூட வந்து டைப்பில் இருக்கிற ஒரு கம்பெனி. அதாவது
இவங்க தேர்ட் பார்ட்டி வெண்டராக அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆன்டிவைரஸ் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கம்பெனிக்காரங்க அவங்க ஓஎஸில் அவங்க ஆன்டிவைரஸ் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெக்கஃபே, காஸ்பெஸ்கைலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் க்ரௌட் ஸ்ட்ரைக்கும். இல்லை இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏவியேஷன்லேருந்து மெடிக்கல்லேருந்து எல்லாமே வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. ஆமாம், ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் அஸ் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணுறாங்க. இதை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், ஏன்னா இதுதான் வந்து டாப் லீடிங் நம்பர் 1ல இருக்குது. இவங்களோட சொல்யூஷன் ப்ரொவைடிங் இதாக இருக்கட்டும், எல்லாமே நம்பர் 1ல இருக்குது. டக்குன்னு நம்மளுக்கு யூஐயும் நல்லா இருக்கும், அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கும் லீனியண்ட்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த அப்ளிகேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து ரெகுலராக ஃபால்கான் சென்சார்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது வழியாக அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் அந்த அப்டேட் வந்து இந்த தடவை கொஞ்சம் இம்ப்ராப்பராக வந்திருக்கு போல். அதனால் நம்ம சிஸ்டம் வந்து ஒத்துக்காதனால டக்குன்னு ரீஸ்டார்ட், பிஎஸ்ஓடி எரர்லாம் வர எல்லாமே எப்படி ஆட்டோ அப்டேட் ஆயிருமா? ஆட்டோ அப்டேட் ஆகிடும். இது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு மால்வேர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மால்வேருக்கு ஒரு சிக்னேச்சரோ, ஐஓசி அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது எல்லாமே கலெக்ட் பண்ணி இது வழியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் உங்கள் சிஸ்டமில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இது டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மால்வேர் வந்திருக்கு ஏதோ ஒரு இடத்துல, அது வந்து இவங்க கண்டுபிடிச்சி இவங்க அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக புஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது ரெகுலராக வந்து நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுக்கலாம். இட் கேன் பி ஆஃப் எனிதிங். பட் அந்த அப்டேட் வந்து நம்ம ரெகுலராக வந்து டே டு டே வரும், செகண்ட்ஸ் வரும், அது எப்படி வேணாலும் வரும். அது ரெகுலராக அப்டேட் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து குற்றம் சொல்ல முடியாது. க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் சேர்த்து தான் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்ட. இல்லை, மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கிடைக்கிற அப்டேட், நம்மளுக்கு கொடுக்குற அப்டேட் வந்து மைக்ரோசாஃப்ட்னால ஒத்துக்க முடியல. அதனால் உங்களுக்கு அது வந்து சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகுது. நார்மலாக இது வந்து கோட் லெவலில் இப்போ தான் வந்து அனாலிசிஸே ஸ்டார்ட் பண்ண போயிருக்காங்க. நல் பாயிண்டரில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அது அஃபிஷியலாக இப்போ யாருமே இன்னும் அனாலிசிஸ் பண்ணலை. ஏன்னா இப்போ வரைக்குமே நாங்களே ஆஃபீஸில் நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் ரிசால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஐடி டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி. ஸோ இன்னும் 2 to 3 டேஸில் தான் இது எக்ஸாக்டாக அந்த கோட் லெவலில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியும். அதை பொறுத்து தான். இல்லை, இனிஷியலாக இந்த மாதிரி இஷ்யூ வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு சைபர் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு நிறையா கொஷின்ஸ்லாம் இப்போ அதுக்கான மறுத்துருக்காங்க. ஆனாலும் அதுக்கான தெளிவான விளக்கமும் இன்னும் இல்லை. ஒரு சைபர் அட்டாக்கா இல்லை இது சைபர் அட்டாக் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு மாதிரி டார்க் ஹியூமராக நம்ம பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அது மேபி சைபர் அட்டாக்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பின்னாடி நடக்கிற பாலிடிக்ஸ் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. இப்போ நிறைய இடத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, அப்படியே கூட இருக்கலாம். பட் அதை வந்து 100% கன்ஃபார்ம்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அஃபிஷியலாக வந்து இது வந்து ஒரு அட்டாக்காவே யாருமே கன்சிடர் பண்ணல. இது வந்து ஒரு அப்டேட் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு இஷ்யூ. அது மைக்ரோசாஃப்ட்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அது ஒரு எக்ஸெப்ஷன் ஆகி நம்மளுக்கு ஒரு பிஎஸ்ஓடி எரராக வந்திருக்கு, ஒரு அட்டாக் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்ல முடியாது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு? ஏன்னா நீங்கள் தான் ருட்டீன் ஒர்க்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இப்போ ஏவியேஷன்லேருந்து ஒவ்வொரு செக்டராக வந்து அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்குது. இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 911 அந்த எமர்ஜென்சி கால், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட ஃபுல்லாக முடங்கியிருக்கு. எமர்ஜென்சி கூட கால் பண்ண முடியாத அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நாம் நேற்று என்ன நினச்சோம், சரி ஓகே அப்போயாச்சும் இந்த மாதிரி வரதான் செய்யும், கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப் சர்வர் டவுன் ஆகும் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இஷ்யூவும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒழிஞ்சு அதை மறுபடியும் அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியல. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இது பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூசர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ்க்கோ இல்லை வந்து லினக்ஸ் யூசர்ஸ்க்கோ அஃபெக்ட் ஆகலை. இது ஒன்லி ஃபார் விண்டோஸ்க்கு மட்டும்தான். இப்போ விண்டோஸ் யூசர்ஸ் யாரெல்லாம் வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த எரர் வரும். இது வந்து மேக்குக்கோ லினக்ஸ்க்கோ யாருக்குமே வராது. இப்போ நீங்கள் சொல்கிற ஏவியேஷன், பேங்கிங், இப்போ அமெரிக்கன் 911 சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் விண்டோஸில் க்ரௌட் ஸ்ட்ரைக் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வரும். சர்வர் டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்வஸ்ட் வந்து சர்வர்னால் ஹேண்டில் பண்ண முடியாதனால எல்லா ரெக்வஸ்ட்டுமே கியூ பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா ரெக்வஸ்ட்டை முடிஞ்ச பிறகு நம்மளோடதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ரிசால்வ் பண்ணும். அந்த டைம் டியூரேஷன் தான் வந்து சர்வர் டவுன் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது வந்து சிஸ்டம் ஆனில் இருந்தால் தானே நம்ம சரி பண்ண முடியும். சிஸ்டமே வந்து டவுனில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். இப்போ ஏவியேஷன் டைம்லலாம் நிறைய சர்வர்ஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரௌட் ஸ்ட்ரைக்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட நிலைமை வந்து யோசிச்சு பாருங்கள். சர்வர்னால எதுவுமே இப்போதைக்கு ரீஸ்டார்ட்டே ஆகாது, ஹேண்டில் எதுவுமே பண்ண முடியாது.
பேங்கிங் ரிலேட்டடாக நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கும். இப்போ ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாமே அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப் ஆயிருக்கும். பட் இது அதனால நம்ம பணம் எல்லாமே வந்து நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, ஓ பேங்கிங்கில் வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம பணம் எல்லாம் காணாமல் போயிருமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து சிஸ்டம்னால வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியல, ஒரு பிஎஸ்ஓடி எரர் வந்து நின்றுச்சு. ஸோ இது வந்து அந்த அந்த அப்டேட் வந்து நம்மளால ப்ராப்பராக வந்து பூட் பண்ண முடியல சிஸ்டம். அந்த அப்டேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற டெம்பரவரி ஃபிக்ஸ். பெர்மனன்ட் ஃபிக்ஸ் வந்து மேபி CrowdStrike ரிலீஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அஃபிஷியலாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே போல் இது கிட்டத்தட்ட ஓஎஸ் கரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போது ஒரு சிஸ்டத்தில் ஒரு டேட்டாஸ் வச்சுருப்பீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். இப்போது கிட்டத்தட்ட ஓஎஸ் போயிடுச்சுன்னா இப்போ நம்ம அந்த வச்சிருந்த டேட்டாஸ் இதெல்லாமே இல்லை, ஓஎஸ் வந்து உங்களுக்கு கரப்ட் ஆகாது. இது வந்து ஓஎஸை பூட் பண்ண விடாமல் வச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது இல்லையா, அந்த இது மட்டும்தான். அதுக்காக நம்ம வண்டி போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இது வந்து நார்மலாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அந்த என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிடும். பட் இப்போ நிறைய பேர் எங்கே வந்து ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் பிட்லாக்கர் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட பிட்லாக்கர் கீ எல்லாம் இருக்காது. ஸோ அதில் தான் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க எப்போ அந்த ப்ராப்ளம் வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா CrowdStrikeலேருந்து அஃபிஷியல் ஃபிக்ஸ் வர வரைக்குமே இப்போ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். அதுவும் எப்படின்னா விண்டோஸில் CrowdStrike யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் கொஞ்சம் இப்போ சைலண்டாக இருப்பாங்க. பேலன்ஸ் இல்லைங்க, நான் CrowdStrikeலாம் யூஸ் பண்ணல, வேறு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களாம் நார்மலாக டே டு டே ரொட்டீனில் தான் இருப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் இதெல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக CrowdStrike நம்ம யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் மட்டும்தான் வந்து இந்த இஷ்யூ ஆகிருக்கு. இப்போ தான் ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் வந்து சிவில் ஏவியேஷன் மொத்தமாக வந்து ஷட் டவுன் ஆகிருக்கு. ஸோ இது தற்காலிகமாக இந்த இஷ்யூ இருக்குமா, இல்லை இன்னும் சில நாட்கள் பல நாட்கள் நீடிக்கிற ஒரு இஷ்யூவாக இருக்குமா? இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷன் தான். வேர்ல்ட்லேயே நம்பர் 1ல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து இமிடியட் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இல்லைனா அவங்க பிஸ்னஸ் வந்து, ஏன்னா பிஸ்னஸ் காம்படிஷன் நிறையா இருக்கும். நிறைய பேர் கிளைண்ட்ஸ்க்காக வருத்தப்படலனாலும் பிஸ்னஸ் போயிருங்கிறதுக்காகவாது வருத்தப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நேற்று தான் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் இன்னைக்கு எண்டுக்குள்ளே பர்மனன்ட் ஃபிக்ஸ் வந்து கொடுத்துடணும். ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருவாங்க, அதுதான் மேட்ரே. ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது நைட்டோட நைட்டாக ஐடி டீம் வந்து புஷ் பண்ணி மேக்ஸிமம் சண்டே எண்டுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடும். ஒரு சில கம்பெனிஸ் கொஞ்சம் லேட் பண்ணாங்கன்னா மண்டே, மேக்ஸிமம் சண்டேக்குள்ளே முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது சைபர் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எதுவும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்தால் தான் கம்மி தான். அதே மாதிரி அஃபிஷியலாக அவங்களே சொன்னால் தான் நம்ம வந்து இதை. ஆமாம், ஆனால் இது வந்து சைபர் அட்டாக்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து பர்சனலாக நான் கிளைண்ட்லேயே நான் வந்து பார்த்தேன். அது வந்து இதை வந்து ஒரு அட்டாக் மாதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அப்டேட்டை மட்டும்தான் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இது அட்டாக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று எங்கள் டேட்டா வந்து ஃபுல்லாக எரேஸ் ஆகிருக்கணும், உள்ளே ஃபுல்லாக என்கிரிப்ட் ஆகிருக்கணும், இல்லை எங்கள் டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேட் ஆகி வெளியே எங்காவது போயிருக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே. ஸோ இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் ஃபைல், அது வந்து ஒரு டிரைவர் அப்டேட் மாதிரி தான். ஸோ அந்த டிரைவரில் வந்து ப்ராப்பரான ஒரு அப்டேட் ஃபிக்ஸ் ஆகாதனால சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான், வேறு இதில் பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நாம் வந்து சிவில் ஏவியேஷன் ஷட் டவுன் ஆகிருக்க பற்றி பேசணும். இப்போ ஐடி செக்டர் எந்த அளவுக்கு இதில் அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த மாதிரியான ஒர்க் வேணும், ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. ஸோ எந்த மாதிரியான எப்படி உங்களுக்கு மீம்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஐடி செக்டரில் வந்து. ஓகே ஜாலி தான், இனிமேட்டு அது ரிட்ரைவ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒர்க் இருக்காதுன்னு நிறைய மீம்ஸ் பார்த்தோம், காமெடியாக இருந்துச்சு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு ஐடியில்? இல்லை, இப்போ ஐடியுமே வந்து சேம் அடி தான். அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்கோ ஐடி டீமுக்கும் அதே தான் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி டீமுக்கும் அதே தான் இருக்குது. people who are using CrowdStrike application in their Windows system எல்லாருமே அஃபெக்டட் தான். இது வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் உள்ளே இருக்கும், பேங்கிங்கும் இருக்கும், ஏவியேஷனும் இருக்கும். நீங்கள் என்னென்ன ஃபீல்டெல்லாம் சொல்கிறீங்களோ எல்லாருமே இதில் வந்து மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இதில் பர்டிகுலர் இந்த பர்சன் தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறது தான். கண்டிப்பாக பிரதர், பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரம் ரிட்ரைவ் ஆகுதா இல்லை இது டிலே ஆகுதான்னு. ஏன்னா இன்றைக்கி காலையில் முதற்கொண்டு மறுபடியும் அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நேரம் ஒதுக்கி இதை பற்றி நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம். Thanks. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays.